நான் இதயத்துள்ள அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில். சார், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க, பரப்புரை களத்தில் இருக்கிறாங்க. எனக்கு அந்த இடம் கிடைக்கல, எனக்கு இங்கே கூட்டம் வரலன்னு அவங்க வேற ஒரு வேர்ல்டில் இருக்கிறாங்க. காங்கிரஸோட வேட்பாளர் பட்டியல் எப்போ வருது? பரப்புரை களத்தில் இருக்குது மேடம். நிச்சயமாக வேட்பாளர் பட்டியல் வரும். அது கண்டிப்பா வரும்ல. சட்ட ரீதியாக 7ஆம் தேதிக்குள்ள வருமா சார்? சட்ட ரீதியாக கொஞ்சம் பேசவே நீங்க ரெண்டு கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசலையே. உங்களுக்கு தெரியாது இல்ல வேட்புமனு தாக்கல் தேதி என்ன இருக்கு, தேர்தல் கமிஷன் என்ன சொல்லி இருக்கு, அதுக்குள்ள நாங்க தாக்கல் பண்ணுவோம். இடையில 3 நாள் லீவ், அப்புறம் 4 நாள் தான் இருக்கு, அதுல ஒரு நாள் போயிருச்சு. அந்த கவலை உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. கவலைப்பட வேண்டியவர்கள் உங்களுக்கு இல்ல இருக்கணும். ரெண்டாவது நான் எல்லாம் சொல்றேன், அதாவது கவலை எங்களுக்கு இருக்கு, அதனால நீங்க அவளை மெல்ற மாதிரி மெல்ல வேணாம்னு சொல்ல வரேன். நாங்க ஒன்றும் சவளை புள்ள இல்லை, என்ன நாங்க ஒன்றும் தவளை கிணத்து தவளையும் கிடையாது. நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம். 25 18 வெற்றி பெற்ற முடியா ஸ்ட்ரைக் ரேட்டு எல்லா கட்சியில விட அந்த மாதிரி நாங்க வருவோம். அந்த கவலை அப்புறம் நீங்க வச்சுக்கோங்க. நீங்க சரியான தொகுதி கூட கேட்டு வாங்கலையாமே? தேசிய கட்சி சரியான தொகுதிகள் கூட வாங்கலையாமே? எது எங்க கூட்டணி என்பது எந்த தொகுதியை கேட்கணும், எதை வாங்கணும், எதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் முடிந்து போன விஷயம். உங்க கட்சிக்காரங்க தான் கவலைப்படுறாங்க சார். எங்களுக்குள்ள நீ உங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலைப்படுறாங்க சார். சிண்டு முடியல வேலை வேணாம். நான் ஏன் சிண்டு முடியறேன்? அவங்க போடுறாங்க ட்வீட். இல்லம்மா, நீங்க சிண்டு முடிஞ்சாலும் சரி, நண்டு சாப்பிட்டாலும் சரி, அது எங்களுக்கு கவலை இல்லை. யாரோ சார் ரெண்டுமே நான் செய்யல சார், உங்க ஆளுங்க செய்யறாங்க. ஆமா, அது தேவையில்லாத விஷயமா? எங்களுக்குள்ள நாங்க 1000 பிரச்சனைகள் இருக்கும், எங்களுக்குள்ள நாங்க பேசி தீர்த்துக்குவோம். அதனாலதான் 100 வருஷமா இந்த கட்சி இருக்கு. இன்னைக்கு நேத்தா சண்டை, நேதாஜிக்கு காந்திஜிக்கு இல்லையா, கோகலேவுக்கும் திலகருக்கு இல்லையா? ஏமா, பல காலகட்டங்கள்ல பல விஷயங்கள் நடக்கும். ஆனா காங்கிரஸ்ங்கிறது இன்னைக்கு நிக்குமா? இப்ப காங்கிரஸ் கட்சி என்பது எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட் மட்டும், நீங்க ஒரே ரிக்வெஸ்ட் மட்டும், நீங்களும் இதை ஏற்பீங்கன்னு நினைக்கிறேன். நேதாஜி காந்திஜி சண்டையும் இதையும் ஒப்பிட்டுற வேணாம் தயவு செய்து. அம்மா, காலகாலத்துல இது கருத்து தாமா மாறுபடும். சண்டே என்பது சண்டே தாமா. எப்படி வாரத்துல 7 நாள்ல சண்டேன்னு ஒண்ணு வருதோ அது மாதிரி எல்லா மூக்குன்னு இருந்தா சளின்னு ஒண்ணு இருக்கும், தொண்டைன்னு இருந்தா சளின்னு ஒண்ணு இருக்கும். ஆமா, எல்லா மறுத்தாம செய்யும். இங்க எந்த கட்சியில சண்டை இல்லை. ஒருத்தருக்கு கொடுக்கலைன்னு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் அவருக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா. மண்டை உடையாம இருக்கு இல்லையா, எங்களுக்கு தொண்டை பிரச்சனை இல்லாம இருக்கு இல்லையா, அது வரையும் நீங்க கவலைப்பட வேணாம், கவலையே படாதீங்க. சரி, நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஏறு முகமா இறங்கு முகமானு நீங்க கேட்டிருக்கீங்க. அப்ப இன்னைக்கு தொடர்ந்து ஏறுமுகம் திமுக கூட்டணிக்கு இருக்கு. இன்னைக்கு மாறுமுகத்தோட வந்தது யாரு? பிஜேபிங்கிற மாறுமுகத்தோட அதிமுக வந்திருக்கு. அது ஒரு இறங்கு முகம். இன்னைக்கு விஜய் என்பவர் நடிகர் ஒரு வேறு முகத்தோட இன்னைக்கு வந்திருக்காரு. இதுவும் இந்த இறங்கு முகம். அதனால எங்க முகம் துறைமுகத்துல சேர்ந்துடும். அதனால நீங்க மறைமுகமா என்ன கேள்வி கேட்டாலும் நான் ஒரு முகமா தான் நான் பதில் சொல்வேன். வெற்றி கூட்டணி ஏறு முகம் உள்ள ஒரே கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அது இன்னைக்கு இல்ல, கடந்த 8 ஆண்டுகளாக தொடர் வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறது. நாளையும் வெற்றி பெறும், கவலையே படாதீங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க எப்படி படிச்ச பள்ளிக்கூட, நான் மயிலாடுதுறையில படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல எனக்கு பின்னால படிச்சவர் தான் என் நண்பர் டி ராஜேந்தர். பேசுவாங்க. ஆமா, அவருக்கு நான் சீனியர் அந்த விஷயத்துல. சரி, அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு அப்பப்ப எங்க கட்சி இனிமா கொடுக்கும், அதையும் வாங்கி உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க சார், நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, நம்பிக்கையோட இருங்க. எனக்கு கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காம ஒண்ணுதான். பகவத்கீதையில ஒரு வாசகம் வரும், சம துக் சுகே ஸ்வஸ்தா சம துல்லிய பிரிய காஞ்சனன்னு வரும். அது மாதிரி எனக்கு சீட்டு 10-14 முறை எனக்கு அந்த கட்சி கொடுக்கல. காமராஜருக்காக இந்த கட்சியில தான் இருக்கேன். எனக்கு கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுக்கலைனாலும் சந்தோஷம். கொடுத்தா காங்கிரஸுக்கு நல்லது, கொடுக்கலைனா எனக்கு நல்லது.
எலெக்ஷனுக்கான சேமிச்சு வச்சு இதுவரையும் ஒரு 5-6 சொத்துக்களை நான் வாங்கியிருக்கேன், இன்கம் டாக்ஸ்ல காமிச்சிருக்கேன். அதாவது எங்க கட்சி எனக்கு என்ன செய்யும்னா, எனக்கு உங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்குது சார் உங்க கட்சி, பாதுகாக்குது. ஆமா ஆமா, எனக்கு 4 கோடி 5 கோடி நான் செலவு பண்ணாம கட்சி பாத்துக்கிறது, அத பத்தி நான் கவலைப்படுறது இல்ல. ஐயா, அவசரப்பட்டு பிரபலியமான 5 கோடி எல்லாம் சொல்லிடாதீங்க. தேர்தல் ஆணையத்துல அவ்வளவு அனுமதிக்க மாட்டாங்க. நான் வந்துடுறேன். திரு டாக்டர் சுமந்த் ராமன் அவர்கள் நான் செலவு பண்றது இல்ல, எனக்காக மக்கள் செலவு பண்றது அதுல இருக்குது, கவலைப்படாதீங்க. அதான் 3ல இருந்து 5 கோடி செலவாகுதுன்னு இதுல இருந்து நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நாங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். சீனியாரிட்டி பரவாயில்ல, புரிஞ்சுக்கங்க. சீனியாரிட்டி, சின்சியாரிட்டி, அதே மாதிரி ஃபெமிலியாரிட்டி, மொராலிட்டி எல்லாம் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் சீட்டு கொடுத்தா நிச்சயமா அந்த கட்சியில அதிகமாக வெற்றி வாய்ப்பு இருக்கும். அதை திமுக செய்து காங்கிரஸும் செய்யணும் எதிர்பார்ப்போம். ஓகே ஓகே, வரேன், திரும்ப வரேன். விஷயத்துக்கு வந்தீங்க. இப்ப சொத்து விஷயம் இல்ல, ஒரே ஒரு விஷயம் நான் ரொம்ப நேரம் பேசாம இருக்கேன். அதாவது முதல்வர் விஷயமா நீங்க எடுத்து சொன்னீங்க, வருமான வரி யார் கையில இருக்கு, அதே மாதிரி தேர்தல் கமிஷன் யார் கையில இருக்கு. முதல்வர் அவருடைய இன்கம் டாக்ஸ் உள்ள சொத்தை சொல்றாரு, எல்லா கட்சியினரும் அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு காலத்துல எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, நம்முடைய புரட்சி தலைவர் அவர் சொத்தை மனைவிக்கு வித்தோம்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் காலகாலத்தில் நடக்குமா? அதனால அதிமுக இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஜெயலலிதாவுக்கு அவர் செருப்புலாம் வெளியே வந்துச்சு, அவருடைய சேலைகள்லாம் வெளியே வந்துச்சு. சசிகலா அவர்கள் கவலைப்பட வேணாம், அவர்களுக்கு பிரச்சனை வராம இருந்தா இதெல்லாம் வராது. சரி, தேங்க்யூ. டாக்டர் சுமந்த் ராமன் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் நீங்க ஜாயின் பண்ணதுக்குள்ள. டாக்டர், நான் இந்த இதயத்துல்லா அவர்கள் சொன்னதுனால இந்த நாமினேஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். இப்போ இந்த பிரமாண பத்திரங்கள் வருது இல்ல, அஃபிடவிட்ல இவ்வளவு சொத்து விவரம்னு வருது, இது வருது, அது வருது, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கணுமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு விமர்சன கேள்வி இருக்கு. முதலமைச்சர் தனக்கு காரே இல்லைங்கிறாரு, சீமான் அவர்கள் தனக்கு வீடே இல்லைங்கிறாரு, விஜய் அவர்கள் இவர் சொன்னது போல சொந்த குடும்பத்திலேயே இவங்களுக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன், இதெல்லாம் கடன் சொல்றாரு. சோ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் காமன் பீப்புள்? இல்ல, இதெல்லாம் அவங்களே சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல, நம்ம ஏன் சீரியஸா எடுத்துக்கணும்? எல்லோருக்கும் தெரியும் இதுல பெரும்பாலான விஷயங்கள் உள்ள வராது. அப்படி என்னன்னா, ரொம்ப பிளேட்டண்டா இருக்கிற சில விஷயங்களை டிக்ளேர் பண்ணணும். அவங்க எப்படி நடக்கும்னா, யூசுவலா அவங்க லாயர் லீகல் டீம் தான் இதை ஃபுல்லா ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த லீகல் டீம் உட்காந்துட்டு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட சொல்லுவாங்க, அவங்க சரி சார், இது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ரொம்ப ஆப்வியஸா இருக்கு, இதெல்லாம் மறைக்க முடியாது, இதை மட்டும் போட்டு விடுங்க. பெரும்பாலான கேசஸ்ல அப்படிதான் இந்த இது வரும். சிலர் ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அந்த மாதிரினா அவங்க தைரியமா வாட் எவர் இஸ் இன் தேர் இன்கம் டாக்ஸ் அசஸ்மெண்ட், ஏன்னா உங்களுக்கு அதுல டிக்ளேர் ஆகிற அசெட்ஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டுருவாங்க. பட் பொலிட்டிக்கல் பீப்புள் இன்னொரு விஷயம், நம்ம பாலிட்டிஷியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வாங்குற காசை எப்பவுமே கொஞ்சம் கிளவரா இருக்கிறவங்க தங்க பேர்ல வைக்க மாட்டாங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஸ் பேரு இல்ல பினாமி நேம்ஸ் அப்படிதான் யூசுவலா சேர்ப்பாங்க. பிளஸ் இப்போ கம்பெனி ஃபார்மேஷன், அதுதான் இப்போ எல்லோருமே ஷெல் கம்பெனி ஃபார்ம் பண்றது, அது ஷெல் கம்பெனி வழியா மணியை ரீரூட் பண்றது, அதுதான். ஸோ இதை நினைச்சுக்கிட்டு ஐயோ பாவம் இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்களே, நம்ம ஏதாவது கிரவுட் ஃபண்ட் பண்ணி அவங்களுக்கு உதவணுமாங்கிறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு நம்மளை விட ரொம்ப 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 வசதியா இருக்கிறாங்க, அது சந்தேகமே கிடையாது. ஓகே, இல்லை பட் இப்போ இதில் நான் இப்போ டிவிகே தரப்பில் சொல்லக்கூடியது என்னன்னா, விஜய் 500 கோடி டிக்ளேர் பண்ணிட்டாரு பாருங்க, அவர் எல்லாத்தையுமே ஆனஸ்டாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு, அவர் வச்சிருக்கிற டிவிஎஸ் 50 கூட விடாமல் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. அதை வேற பார்வையில் பார்க்கணுமா? இல்ல, நாம அதை வேற பார்வையில பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு டாக்ஸ் கேஸ் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு. அது there was a certain amount declared at the time of the raid. ரெய்ட் நடக்கும்போது ஆர் சர்ச் நடக்கும்போது ஒரு அமௌண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்குதான் இந்த மேட்டர் தான் இப்போ கோர்ட்ல ஓடிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பிரமிஷ்டஸ் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் இல்ல. அதர் தென் தட் ஆல்சோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு கார் இதுல டியூட்டி கட்டுறதுலயும் ஒரு கேஸ் ஒன்னு ஓடிட்டு இருந்தது. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் இப்ப அவர்ட்ட இல்ல, லிஸ்ட்லயே இல்ல அது. ஆமா
லிஸ்ட்லயே இல்ல. இப்ப அந்த இது ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் நினைக்கிறேன், அதுவும் லிஸ்ட்ல இல்ல. இப்போ 3-4 விஷயங்கள் இவரு நேற்று வரை, நேற்றுனா லிட்டரலா நான் ஒரு பேச்சுக்கு சொல்ல, முந்தானேத்து வரை வேறு கட்சியில இருந்தவங்க என்ன நீங்க சொல்றீங்க, ஊழல் கட்சி ஊழல் கட்சி அப்படின்னு சொல்ற கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா அவங்க முகத்தை கூட நீங்க பார்க்கல. அவர் வேட்பாளரை அறிவிக்கிற அன்னைக்கு தான் நீங்க அவங்க முகத்தையே பாக்குறீங்க, அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறீங்க. ரைட்டா? இந்த நீங்க நான் ஆல்டர்னேட்டிவ் கிடையாதுங்க, நானும் திராவிட கட்சி மாதிரி இன்னொரு கட்சி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள எடுத்துக்கங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எவ்வளவு கேண்டிடேட்ஸுங்க மத்த கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டீங்க. அதிமுகவில் இருந்து தூசி மோகன்கிறவர் முந்தானத்து போயிருக்காரு, முந்தானத்துக்கு முன்னாள் அவருக்கு டிக்கெட் கொடுத்திருக்காங்க. அந்த காங்கிரஸ்ல இருந்து அந்த செல்வம்ங்கிறவர் போய் 4 நாளோ 5 நாளோ ஆகுது கட்சிக்கு. ரெண்டு விஷயங்க. நீங்க நேர்மையை பற்றி, ஒரு மாற்று அரசியலை பற்றி பேசும்போது இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு டிக்கெட் கொடுக்கறது இல்ல. இவங்களுடைய சரி என்ன சொன்னாரு, நானே பார்த்து நானே செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னார் இல்லையா? ஆமா ஆமா. எப்படி செலக்ட் பண்ணிருக்க முடியும்? பாதி பேர் முந்தானத்தே நம்ம கட்சிக்கே வந்திருக்காங்க. நீங்க எப்படி பார்த்திருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. சோ இது மக்களை ஒரு ஸ்டேஜுக்கு மேல முட்டாளாக்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். நாங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், நாங்களும் மற்ற கட்சிகள் மாதிரி நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு விருப்பப்படுறோம்னா அதுல தப்பே கிடையாது. நாங்கள் மாற்று இந்த ஊழல் கட்சிகளை நாங்கள் ஒழிப்போம் விழிப்போம்னு இந்த டயலாக விட்டுட்டு, நீங்க அதிமுக மீது விமர்சனம் வச்சீங்கல்ல எல்லாம் ஊழல் கட்சின்னு, அப்ப செங்கோட்டையன் யாரு, ஜேசிடி பிரபாகரன் யாரு, இப்போ தூசி மோகன் யாரு? எல்லாரும் அதிமுக எம்எல்ஏ இருந்தவங்க, அமைச்சரா இருந்தவங்க தானுங்க. அப்ப நீங்க வேர் இஸ் த மாரல் ஹை கிரவுண்ட்? கேப்போம்.